ராமு மற்றும் கிருஷ்ணன் இருவரும் சிறுவயதிலிருந்தே பிரிக்க முடியாத நண்பர்கள். அவர்கள் ஒன்றாதான் விளையாடுவாங்க, ஒன்றாதான் படிப்பாங்க, ஒன்றாதான் கனவு காண்பாங்க. அவர்களின் நட்பு அளவற்றது என்று சொல்லலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல இருவரின் வாழ்க்கை பாதை வேறு வேறாக செல்லத் தொடங்கிருச்சு. கிருஷ்ணன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சென்றான். அவன் வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் பெற்றான். ஆனால் ராமுவோ படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் சிறிய வேலைகளை செய்து வந்தான். கிருஷ்ணன் வெற்றி அடைந்ததால் அவனுக்கு ராமுவின் நட்பு தேவையில்லை என்று நினைக்கத் தொடங்கிட்டான். ஆனால் ராமுவை தவிர்த்து வர ஆரம்பிச்சிட்டான். ராமுவுக்கு இந்த மாற்றம் மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு. அவன் தன் நண்பனின் துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிச்சிட்டான். ஒரு நாள் ராமுவுக்கு உதவி தேவைப்பட்ட போது கிருஷ்ணன் அவனை புறக்கணித்தான். அப்போதுதான் ராமுவுக்கு தன் நண்பனின் முகம் புரிந்தது. அவன் மிகவும் வேதனை அடைந்தான். ஆனால் அவன் தன் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க செய்தான். இந்த கதை கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் நாம் நம்பும் நபர்கள் நம்மை ஏமாற்றலாம். ஆனால் நாம் நம்மை நம்பி நம் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். துரோகம் நம்மை வீழ்த்த முடியாது. நாம் எழுந்து நின்று நம் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும்.